சினிமா நல்லா இருக்கா? ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கா? Excellent, excellent. Very good. Fantastic direction. Karthik Gattamani done a wonderful job. Mind blowing movie. Excellent, excellent. எனக்கு பர்சனலாக பொறுத்த வரைக்கும் டெக்னிக்கலாக பயங்கர ஸ்ட்ராங்காக இருந்தாங்க ப்ரோ. நிறைய இடத்துல கிராஃபிக்ஸ் வந்து என்ன கேட்டால் ஹாலிவுட் லெவல் நான் சொல்ல மாட்டேன், பட் ஸ்டில் நல்லா இருந்துச்சு. இந்த ஈகிள், இவர் சொன்ன இந்த ஈகிள் சீனில் வந்துட்டு ஸ்டார்டிங் அந்த ஈகிள் வரும்போது ஒரு மாதிரி கரகரந்தான் இருந்துச்சு கிராஃபிக்ஸ். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு திடீர்னு ஒரு இடத்துக்கு போவாங்க, அது நான் ஸ்பாய்லர் கொடுக்க வரும்ல, போகும்போது அந்த ஒரு ரொம்ப கிராண்டாக இருந்துச்சு. நிறைய ஆக்டிங் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து எனக்கு என்னென்னா வந்துட்டு எங்கே எடுத்தது ஸ்டோரிக்குள்ளே போகாமல் காமெடின்ற இதில் கொஞ்சம் லேக் அடிச்சது என்ன கேட்டால். ஒருவேளை அது டப்பிங்கிறதுனால தெலுங்கில் அது ஒர்க் அவுட் ஆகிருக்கலாம் அந்த காமெடி சீன்ஸ், தமிழ் டப்பிங்கிறதுனால ஒர்க் அவுட் ஆகலே எனக்கு என்னன்னு தெரியல. மற்றபடி செகண்ட் ஆஃப் உண்மையில் ஸ்டோரிக்குள்ளே போனதுக்கப்புறம் டக்குன்னு போக ஆரம்பிச்சிருச்சு, இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. போர் அடிக்கிற மாதிரி எதுவும் தெரில. என்ன கேட்டிங்கன்னா பர்சனலாக வந்துட்டு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்ப வைக்காமல் ப்ராப்பராக படம் என்னென்னா ஒரு ஃபேண்டசி மூவி. ஃபேண்டசியில் லாஜிக் நம்ம பார்க்கக்கூடாது நேச்சுரலாகவே. அந்த மைண்ட் செட்டில் நீங்கள் உள்ளார போனீங்கன்னா என்டர்டெய்னிங்காக இருக்கும். ஜாலியாக ஒரு 3 மணி நேரம் படத்தை வந்துட்டு என்ஜாய் பண்ணணுன்னு வர நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வரும். எல்லா விதமான எலமெண்ட்ஸும் இருக்குது. முக்கியமாக நீங்கள் கேட்ட மாதிரி ஃபேமிலி தாராளமாக பார்க்கலாம். கோரான சீன்ஸ் இல்லை கிளாமர்லாம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. குழந்தைங்க விரும்பி பார்ப்பாங்க. அது இல்லாமல் நான் இந்த சாமி கான்செப்ட் அது இதுன்னு நிறைய கொண்டு வந்திருக்காங்க. மறுபடியும் நான் இன்டெப்த்தாக இறங்கி ஸ்பாய்லர் கொடுக்க வரும்ல, அதில் இது பண்ணிக்கிறதுனால எல்லாருமே விரும்பி பார்க்கலாம். உங்களுக்கு பிடிச்ச சீன் இவர் சொன்ன மாதிரி அந்த ஈகிள் சீன் நல்லா இருந்துச்சு. ஒரு மாதிரி அது சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி போச்சு, திடீர்னு அது நடுவில் ஒரு மாதிரி பயங்கரமாக கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் கேரக்டரைசேஷனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஹீரோட வில்லனுக்கு நல்ல கேரக்டரைசேஷன் கொடுத்துருந்தாங்க. அவரோட ஏன் அப்படி அவர் வில்லன் ஆனார், அந்த ஒரு சேயிங் சொல்லுவாங்க இல்லையா, வில்லன்ஸ் ஆர் நாட் பார்ன் தே ஆர் மேடுன்றது, அதுக்கு இந்த படம் ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டாக இருந்துச்சு. அடுத்த பாட்டு லீடு ஆமாம் கொடுத்துருக்குறாங்க, நல்லா இருக்குது. அதில் ஒரு சர்ப்ரைஸ் கேமியோவும் இருக்குது, அது நல்லா இருந்துச்சு. அந்த கேமியோ நல்ல ஒரு இம்பாக்ட்ஃபுல்லாக இருந்துச்சு. அது செகண்ட் பார்ட்டுக்கு நல்ல லீடாகவும் இருந்துச்சு. பார்க்கலாம் அது எப்படி. மற்ற லாங்குவேஜில் பார்த்தீங்கன்னா இப்போ போன 2 வாரத்துக்கு முன்னாடி லோகோ பயங்கர ஹிட் ஆனது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த படம் தமிழ் சினிமா என்ன இது மாதிரி எதிர்பார்க்குறீங்க? தமிழ் சினிமாவில் என்ன கேட்டால் வந்திருக்குங்க தானே சொல்லுவேன். இதுக்கு முன்னாடி ஒரு ஃபேண்டசி மூவி மாவீரன் வந்திருக்குது, அது என்ன கேட்டால் நல்ல படம். நானும் என் ஃப்ரெண்டும் டெய்லியுமே சண்டை போடுவோம் அந்த படம் ஏன் ஓடலை அப்படின்ட்டு. நம்ம என்ன கேட்டால் நம்ம சப்போர்ட் பண்ணதாங்க சொல்லுவோம் மாவீரன் மாதிரி ஒரு மூவியை. இந்த லோக்கா மூவி நான் போன வாரம் பார்த்தேன், அதே பேஸில் தான் மாவீரன் படமும் ஓடிச்சு. தெரியும் மாவீரன் படம் எனக்கு லோக்காவோட பிடிச்சது. லோக்காவை வந்து தப்பு சொல்லணும்னு சொல்லலை, எனக்கு பர்சனல் என்னோட பர்சனல் ஒப்பீனியன் லோக்காவோட எனக்கு மாவீரன் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு தான் நான் சொல்லுவேன். நம்ம சப்போர்ட் பண்ணல தான் நானும் சொல்லுவேன். ஃப்யூச்சரில் இதுக்கு முன்னாடி இது இப்போது வரதுக்கு முன்னாடி எல்லாத்துக்குமே மின்னல் முரளின்னு ஒரு படம் இருந்துச்சு. அது இன்னும் கம்மி பட்ஜெட் 19 கோடி 20 கோடி தான், அது இன்னும் பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. நம்ம சப்போர்ட் பண்ணால் எந்த படமும் நல்லா இருக்கும் தான் நானும் சொல்லுவேன். நம்ம சப்போர்ட் பண்ணால் நம்ம சினிமாலே நம்ம நிறைய இது நல்லா வரும் தான் நான் சொல்லுவேன். நான் இப்போ படம் உண்மையிலுமே நல்லா இருந்துச்சு. ஒரு நல்ல ஒரு மித்தாலஜிக்கல் படம், நல்ல ஆக்ஷன்ஸு விஎஃப்எக்ஸ் எல்லாமே ரொம்ப பெரிய ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக ஒரு டைம் வந்து எல்லாருமே பார்க்கலாம். 3 மணி நேரம் இன்ட்ரெஸ்டிங்காக போகுது. அந்த லேக் எதுவுமே தெரியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் கதை செட் ஆகிற வரையும் கொஞ்சம் இழுக்கிற மாதிரி இருக்கும். கதை செட் ஆனதுக்கப்புறம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிடுது படம். ஹீரோ இதுக்கு முன்னாடி அனுமார் பண்ணியிருந்தாரு, எப்படி பண்ணியிருக்காரு? அதே மாதிரி தான் இருக்குது. அவருக்கு நல்லா நடிக்க வருது, நல்லா சூப்பராக பண்ணுறாரு. பெருசாக ஏதோ குறைன்னு சொல்கிற அளவுக்கு இல்லை. மற்ற லாங்குவேஜில் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஹீரோ படம் மலையாளத்தில் வந்துச்சு, அதுவும் ஹிட் ஆயிடுச்சு. இதுவும் ஆல்மோஸ்ட் ஒரு கண்டிப்பாக இது ஆல்ரெடி ஹிட்டு தான். நேற்று வந்து ரிப்போர்ட்ஸ் படி இருந்தது நல்லா ஹிட்டு தான். நினைக்கிறீங்களா? தமிழில் எடுக்கிறாங்க ப்ரோ, அப்பப்போ எடுக்கிறாங்க. நம்மளோட கதை இப்போ பொன்னியின் செல்வன் கூட வந்துச்சு, இன்னும் நல்லா எடுப்பாங்க தெரிஞ்சு. வருங்காலத்தில் வரும். விஷுவல்ஸ்லாம் ஃபஸ்ட் கிளாஸ், எல்லாமே நல்லா இருந்துச்சு. இல்லை ஸ்லோவாலாம் போகல. நம்ம நார்மலாக படம் பார்க்குறது எப்படி இருந்துச்சு அப்படி தான் இருந்துச்சு. நான் ஸ்லோ ஃபாஸ்ட் அப்படிலாம் எதுவும் இல்லை. ஒரு நல்ல என்டர்டெய்னிங்காக தான் இருந்துச்சு. நிறைய ஆக்டர்ஸ் நடிச்சிருக்காங்க, ஸ்ரேயா, ஜெயராம் சார், இது மாதிரி நிறைய நடிச்சிருக்காங்க. நல்லா எப்படி பண்ணியிருக்காங்க? எல்லா கேரக்டருமே நல்லா ப்ரோ, எல்லா கேரக்டருமே நல்லா எழுதியிருக்காங்க. நான் எழுதின கேரக்டர் எல்லாமே நல்லா நடிச்சிருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு படம் பார்க்குறது. இல்லை படம் வந்து ஒரு அதான் மித்தாலஜிக்கல் கான்செப்ட் தான். ஒரு மாய சக்தியை வச்சு அதை பற்றி தான் எடுத்திருக்காங்க. ஒரு கற்பனை கதை தான், அது நல்லாவே சொல்லியிருக்காங்க. எல்லாரும் பார்க்கலாம். கண்டிப்பாக எல்லாருமே குழந்தைங்களோட வந்து பார்க்கலாம். எந்த ஒரு வல்கராட்டியோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் ஃபேமிலியோட கண்டிப்பாக வந்து வீக்கெண்டுக்கு பார்க்க வேண்டிய படம் இருக்குது. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதுவும் வில்லன் ரோல் எப்படி வில்லன் டிஃப்ரெண்டாக பண்ணியிருக்காரு, எப்படி பண்ணியிருக்காரு? வில்லன் ரோல் தான் ரொம்ப மெயின் இந்த படத்தில். ரொம்ப நல்ல கதை அது வில்லனுக்காக அமைச்சிருக்காங்க. நல்லா இருக்குது அது பார்க்குற. வில்லன் ஸ்ட்ராங்காக இருக்கனால இந்த படம் பார்க்குறது நல்லா இருக்குது. ஓரளவு பிடிச்ச சீன் என்ன? பிடிச்ச சீன்னா ஒரு ஈகிள் சீன் ஒன்று வரும் செகண்ட் ஹாஃபில். அந்த சீன் வந்து விஷுவலாக பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது எழுதின விதமும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக இருக்குது. நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க.
ஓவரால் கண்டிப்பாக பார்க்கலாம் ப்ரோ, கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம் தான். கதையுமே சரி, விஷுவல்ஸாகவும் சரி, என்டர்டெய்னிங்காகவும் சரி, எல்லாத்துலேயுமே கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம் தான். ரேட்டிங் ப்ரோ 10க்கு 10 கண்டிப்பாக 7 கொடுக்கலாம். பிடிச்சிருக்கா? நல்லா இருக்கு. என்ன சொல்லியிருக்காங்க? ஸ்டோரி ரொம்ப நல்லா இருக்கு, பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. செகண்ட் பார்ட் வருது, பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா பிடிச்சிருந்துச்சு. ஒரு வித்தியாசமான கதையாக இருக்குது. ஓவராலாக படம் ஓரளவு போக போக ஒரு மாதிரி இருந்துச்சு. கிளைமேக்ஸ் செம்மையாக இருந்துச்சு. ஸ்லோவாக இருந்துச்சு, ஆனால் கிளைமேக்ஸ் செம்மையாக இருந்துச்சு. ரொம்ப லென்த்தாக இருந்தது, ஒரே லென்த்தாக இருந்தது. ஆனால் பரவாயில்ல, ஓகே, நல்லா இருந்துச்சு. ஆக்ஷன்ஸ் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகிற மாதிரி இருக்குது. ஆனால் ஓகே, தெலுங்கு ஸ்டைலில் எடுத்திருக்கானுங்க. சும்மா அந்த ராமர் அந்த வில்ல அந்த மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே, நல்லா இருக்கு. தெலுங்கு ஆடியன்ஸ் பிடிக்கும், தமிழ் ஆடியன்ஸ் எப்படி இருக்கு விஷுவல்ஸ் நல்லா இருக்கு. மேக்கிங் கொஞ்சம் ஸ்லோவாக தமிழ் ஆடியன்ஸுக்கு கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும். ரொம்ப சூப்பராக இருக்கு. அவருக்கு அந்த ஹீரோவுக்கு வந்து ஹனுமான்னு நம்ம ஒரு படம் பார்த்துருப்போம். அந்த படத்தில் அவர் எந்த அளவுக்கு சூப்பராக நடிச்சிருந்தாரோ அதே மாதிரி தான் இதுலேயும் நடிச்சிருக்காரு. ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்கார் இந்த படத்தில். அப்புறம் ஹீரோயின் எல்லாருமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் வந்து ஜெயராமன்லாம் வந்துட்டு போவார், அவர் ஒரு கேரக்டர் பண்ணிட்டு போவார். ஓவராலாக பார்க்கும்போது இப்படி ஒரு படம் நம்ம தமிழ் சினிமாவில் இல்லைன்னு தான் நான் வருத்தப்பட்டுருக்கிறேன். ஆனால் மாவீரன் ஒரு படம் வந்திருக்குது, பட் ஆனால் இந்த சாயலில் சிவகார்த்திகேயனோடது. நான் மறுபடியும் தெலுங்கு போகல, நான் இந்த பக்கமே சொல்கிறேன். இந்த பக்கம் போகும்போது அந்த மாவீரன் நல்லா தான் இருந்துச்சு, சிவகார்த்திகேயன் நல்லா தான் இருந்துச்சு. பட் இந்த படம் கொஞ்சம் கான்செப்ட் வர இது ஃபுல்லாகவே ஆமாம், ஃபுல்லாகவே கிராஃபிக்ஸ் ரொம்ப சூப்பராக யூஸ் பண்ணியிருக்காங்க. எப்படி தான் நம்ம மலையாள சினிமாலையும் சூப்பராக வந்துட்டானுங்க, இப்போ தெலுங்குலேயும் வந்துட்டானுங்க. நம்ம தமிழ்நாடுங்க எப்போ வர போகிறாங்கன்னு தான் தெரில. அதுதான் கொஞ்சம் வந்தால் நல்லாயிருக்கும். ஓவராலாக பார்க்கும்போது இது வந்து கடவுள் நம்பிக்கை தான். அந்த வந்து கடவுளை எதிர்க்கவும் ஒருத்தர் இருப்பான், அதை நம்புறவன் ஒருத்தர் இருப்பான். ரெண்டும் போட்டி போட்டு கடைசியில் ஜெயிச்சிட்டா தான் இந்த படத்தோட கதை. அப்புறம் ராமாயணம் மகாபாரதம் நிறையா இழுத்து வச்சுருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்குது. கடைசியாக வந்து அந்த அந்த ஹனுமானில் எப்படி ஹனுமான் வருவாரோ அது மாதிரி இதில் அவர் ஒரு ராமர் வருவார். ராமர் வர்றப்போ அது ரொம்ப சூப்பராக இருக்குது. அது படமாக பார்க்கும்போது புஷ்பமாக இருக்குது. ஹனுமான்லாம் காட்டுவாங்க, ஹனுமான் ஒரு இடத்துல இதுலேயும் காட்டுறாங்க, நல்லா தான் இருக்குது. பிடிச்ச சீன்னா அந்த கிளைமேக்ஸ் தான். அந்த ட்ரெயின் ஃபைட் சீன் ரொம்ப நல்லா இருக்குது. நம்ம ஸ்பைடர்மேன் 3 ஸ்பைடர்மேன் 1 or 2 தெரில, அதில் வந்து அந்த ட்ரெயினை நிறுத்துவார். அதே மாதிரி இந்த படத்துலையும் நிறுத்திக்கிறாங்க. பட் அதை ரிசம்பிள் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. மற்றபடி பார்க்கும்போது ஓவராலாக பார்க்கும்போது கிராஃபிக்ஸ் நல்லா இருக்குது, எல்லாரோட ஆக்டிங் நல்லா இருக்குது. ஆனால் லென்த்து தான் ரொம்ப அதிகம். இந்த படத்துக்கு இவ்வளோ லென்த்தெல்லாம் தேவையில்லை. ஏன்னா சில இடத்துல வந்து ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி பண்ணிடுறாங்க. அந்த காமெடின்னு கொண்டு வந்து ஃபஸ்ட் ஹாஃபில் அது ஒரு மாதிரி ஆக்கிடுறாங்க. அந்த ஒரு காமெடி ஆக்டரை ஒரு 2-3 சீனில் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு யூஸ் பண்ணாமல் விட்டாங்க. அதனால் அந்த ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் அந்த கதைக்குள்ளே போகும்போது ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. நம்ம அதுக்கு அது எல்லாத்தையும் பார்த்த மாதிரி தான். தெலுங்கு சினிமாவில் அவங்களுக்கு வந்து அது பாகுபலி, இந்த கல்கி, இது எல்லாமே வந்துடும். நாம் தெலுங்கு சினிமாவை எடுத்தாவே அதுதான் வரும், வேறு தான் வரும். நார்த் சைடில் அந்த மாதிரி தான் எடுப்பாங்க. நிறையா ராமாயணம் மகாபாரதம் இந்த மாதிரி தான் எடுப்பாங்க. அதுலேயும் அதை வந்து இதை அழகாகவே டச் பண்ணியிருக்கேன். அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் சூப்பராக இருக்குது. நம்ம சாம்சிஎஸ் தான் பண்ணியிருப்பாங்க, அவர் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. அதுவும் கிளைமேக்ஸ் எல்லாம் வந்து பீக் லெவலில் கொண்டு போய் நிறுத்தி வச்சுருக்கேன். அது பார்க்குறப்ப கூஸ்பம்மாக இருக்குது. அந்த கிளைமேக்ஸ் தான் இன்னும் பெஸ்ட்டாக இருக்குது. ஹீரோயின் அழகாக இருக்காங்க, அவ்வளோதான். அவங்களுக்கு வந்து அந்த தூது சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ஒரு கேரக்டரு இருக்கிறதுலே ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்கன்னா அந்த கழுகு சீன் ஒன்று நல்லாயிருக்கு. அந்த கழுகு இந்த படத்தில் ஒரு ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி ஒன்று வரும், அது வந்து அந்த கழுகு வந்து சூப்பராக காட்டியிருக்காங்க. அது வந்து கடைசியில் ட்ராகன் மாதிரி ஒரு விஷயம் பண்ணோம். அது நீங்கள் படத்தை பார்த்து நிறைய கிராஃபிக்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம தமிழ் சினிமாவில் அந்த எந்திரனில் ஒரு கழுகு பண்ணியிருப்பாங்கல்ல 2.0, அதில் மாதிரி அந்த கழுகு மாதிரியே ஒன்று இருக்குது. அது செல்ஃபோனை வச்சு ஒரு கழுகு வரும். இது வந்து ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி அந்த இதுலேருந்து வருது, ஐஸ் கட்டிலேருந்து வருது. அதனால் படமாக பார்க்குறப்ப ஃபேமிலியாக உட்காந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வெளியே வரலாம். சில சீன்ஸ் வந்து போர் அடிக்கும். அந்த போர் அடிக்கிற சீன்லாம் தாண்டிட்டிங்கன்னா படம் சூப்பராக இருக்கும். ஆமாம், சில சீன்ஸ்லாம் போர் அடிக்குது, சத்தியமாக போர் அடிக்குது. அப்புறமேட்டு இன்டர்வல் கொஞ்சம் நல்லா இருக்குது. அப்புறம் கிளைமேக்ஸ் தான் நம்ம ராவணன்னா வில்லன் வந்து வருவார். ராவணனுக்கு ஒரு கதை மாதிரி இந்த வில்லனுக்கு ஒரு கதை பேக் ஸ்டோரி, அது சூப்பராக இருக்குது. நம்ம ஸ்பைடியில் அந்த இவருக்கு ஒரு கேரக்டர் கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த மாதிரி
செத்துட்டா அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் வந்து இவங்களுக்கு கொடுத்து வச்சுக்கிறாங்க. தெலுங்கு சினிமானா அப்படி தான் எடுப்பாங்க போல இது. மற்றபடி ஓவராலாக பார்க்கும்போது 10க்கு 9 கொடுக்கலாம், 9.5 அந்த மாதிரி கொடுக்கலாம். மிராய் படம் ஓவராலாக விஷுவல், மியூசிக், ஸ்க்ரீன் பிளேயோட நல்லாவே வந்திருக்கு. பட்டு லென்த்து தான் வந்துட்டு ரொம்ப ரொம்ப லென்த்தியாக இருக்குது. 240 என்னமோ வந்தது, அதுதான் கொஞ்சம் லென்த்தியாக இருக்குது, கொஞ்சம் ஸ்லோவாகவும் இருக்குது. ஒரு சிலர் டயர்டாக வந்தீங்கன்னா எல்லோரும் தூங்கிங்க, அந்த மாதிரி தான் இருக்குது. நடுவில் அப்பப்போ காமெடி சீன்ஸு அந்த இதெல்லாமல் இருந்ததுன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஹீரோ வந்துட்டு மெயின் கேரக்டரே வந்து பார்த்திங்கன்னா இதில் ஸ்ரேயா தான். ஸ்ரேயா ராஜமாதா, அருந்ததி அந்த மாதிரி கேரக்டர் தான் ஸ்ரேயாவும் பண்ணியிருக்காங்க. இல்லை அது மாதிரி தான். இப்போ அருந்ததி வந்துட்டு ஊர் மக்களுக்காக வந்துட்டு அனுஷ்கா என்ன பண்ணாங்களோ அதே மாதிரி இந்த சீன்லேயும் ஸ்ரேயா ஒன்று பண்ணியிருப்பாங்க. அது வந்து அடுத்த ஜெம்மம் அடுத்த அதே அருந்ததி கான்செப்டே ஒன்று போயிட்டுருக்கோம். டக்குனு வரலையே. நிறைய தெலுங்கு படம் தான். பாகுபலி, பிரம்மாஸ்திரா வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ வில்லன் பார்த்து பார்த்தீங்கன்னா பிரம்மாஸ்திரா மாதிரி தான் வந்துட்டுருக்கோம் ஃபுல்லாகவே. ஸ்டைலிஷாக அப்புறம் அந்த பவருக்காக வந்து இதெல்லாம் பண்ணிகிட்ருப்பாரு. ஸோ எனக்கு அதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது எனக்கு பிரம்மாஸ்திரா தான் எனக்கு கனெக்ட் ஆச்சு. நம்ம மார்வல் மூவிலாம் உங்களுக்கு அது வந்துட்டு மார்வல் இல்லாமல் எந்த ஒரு அட்வென்ச்சர்ஸ் எதுவுமே இருக்காதுல்ல. ஃபேண்டசி மாதிரி அவர் வராது இல்லை, ஃபேண்டசினாவே எல்லாமே மார்வல்ஸ், டிசி தான். ஸோ அதோட டச்சு எல்லாமே இருக்கும். அதேமாதிரி ஸ்பைடர்மேன் அந்த ட்ரெயின் நிறுத்துற சீன்லாம் அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. அப்புறம் ஓவராலாக படம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 8 கொடுக்கும். ஏன்னா அந்த ஓவர் லேக் ஆகும் டைம். மியூசிக் சாம்சிஎஸ் ஹேட்ஸ் ஆஃப். அவர் தான் இந்த மியூசிக் போட்டு கொஞ்சம் எல்லாத்தையும் எழுப்பி விட்டுருக்காரு. அவ்வளோதான். மிராய் படம் பார்த்தோம் ப்ரோ, சூப்பராக இருந்தது. கிராபிக்ஸ்லாம் ஹாலிவுட் லெவலில் எடுத்துருக்காங்க. ஒவ்வொரு சீன் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ பாகுபலி பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. பாகுபலி வில்லனை பார்க்கும்போது கேஜிஎஃப் அதிலே ரெஃபரன்ஸ் வரும், பாகுபலி ரெஃபரன்ஸ் வரும், விக்ரம் ரெஃபரன்ஸ் வரும், எல்லாமே கலந்து அடிச்சுக்கிறாங்க. ஆனால் ஃபஸ்ட்டே போட்டாங்க இது வந்து கற்பனை, ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காண்ட எடுத்ததுன்னு சொல்லி போட்டாங்க. அதனால் ஃபேமிலியாக ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக பார்க்கலாம். ஒரு ட்ரீட்டு தான், விஷுவல் ட்ரீட் இந்த படம். மியூசிக் பேக்ரவுண்ட் மியூசிக் சூப்பராக கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு லேடி வருவாங்க, வில்லி லேடி ஒரு சீனில் 2 ஃபைட் சீன் வரும். அப்போ அவங்க வரும்போது பயங்கரமாக பேக்ரவுண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம இப்போ 2 வாரத்துக்கு முன்னாடி லோக்கா படம் வந்தது, அதுவும் இதுமாரி கொண்டாடினாங்க. அது அந்த அளவுக்கு இந்த படமும் வந்து ஒரு நல்ல விஷுவல் எஃபெக்டாக இருக்குது. இது மாதிரி படம் அவங்க எடுத்தால் வந்து நல்லா இருக்குது. நம்ம ஆளுங்க வந்து இந்த ஒர்க்கில் வந்து செலவு கம்மியாக பண்ணிவிட்டு ஹீரோக்கு அதிகம் கொடுத்துட்றாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா அந்த தரத்துக்கும் சரி, கிராஃபிக்ஸுக்கும் சரி, அதுக்கு ஒர்க் அவுட் பண்ணுறாங்க. ஹீரோக்கெல்லாம் இப்போ சின்ன ஹீரோ தான் போட்டிருக்காங்க படத்தெல்லாம். அதை வந்து நம்ம தமிழில் வந்து தப்பு பண்ணுறோம். அனுமான் அதுலேயும் அதுலேயும் எல்லாம் காஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா சிம்பிளாகிற மாதிரி இருக்கும். படம் தான் பேசும். அனுமான்னா இப்போ வந்து பெரிய ஆக்டர்லாம் இல்லை, ஆனால் படம் பேசிருந்துச்சு. அதே மாதிரி தான் இந்த படமும். ஆக்ட்ரஸ்லாம் அவ்வளோ சின்ன ஆக்டர்ஸ் தான் போட்டிருப்பாங்க. நம்ம ஜெயராம் சார்லாம் ஒரு கேமியோ தான், இதுதான் சூப்பராக பண்ணியிருக்காரு. இது மாதிரி வந்து தரமான படம் எடுத்தால் எல்லாருமே கொண்டாடுவாங்க. அந்த வகையில் இந்த படம் வந்து ஒரு கொண்டாட வேண்டிய படம். நம்ம ஒரு 200 ரூபா கொடுத்து பார்க்குறோமா ஃபுல்ஃபில்லாக வந்து வெளியே வரலாம். பிடிச்ச சீன் பார்த்தீங்கன்னா அந்த கழுகு வர சீனு, அது இல்லாமல் அந்த ட்ரெயின் சீன் நல்லா இருந்தது. ஹீரோயினியை வந்து கொஞ்சம் அழகாக காட்டியிருக்காங்க. ஹீரோயினி ஃபேஸ் நம்ம கண்ணில் அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கு. ஏன்னா முக்கால்வாசின்னு ஹீரோயின் வந்துட்டு தான் போகிறாங்க. அதேமாரி ஹீரோ வந்து ஃபஸ்ட்டு காமெடி பண்ணலாம். நம்ம கல்கி படத்தில் பிரபாஸ் வந்து ஓப்பனிங் சீன் ஒரு ஃபைட்டு காமெடி மாதிரி வரும். அது கொஞ்சம் அது மாதிரி தான் கொண்டு போகிறாங்க. நம்ம கதைக்குள்ளே போகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துங்க, 1/2 மணி நேரம். அதுக்கு மேலே நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக போகுது படம். கதையில் பார்த்தீங்கன்னா அதான் அவெஞ்சர் பார்த்துருப்பீங்க. அதில் வர அதில் 8 கல் இருக்கும். இதில் எக்ஸ்ட்ரா ஒரு கல் வச்சுட்டாங்க, 9 இது. அந்த 9 புக்கு பிடிச்சா வந்து அந்த உலகத்தை அழிக்கிற ஒரு ஆயுதம் கிடைக்கிற மாதிரி. அது மாதிரி அந்த கமர்ஷியல் படம் தான், எப்பயும் எடுக்கிற மாதிரி படம் தான். அதில் எப்படி வந்து பண்ணுறாங்க, எப்படி விஷுவல் காட்டுறாங்கிறது தான் கண்டென்ட்டை நல்லா காட்டியிருக்காங்க. சில இடத்துல போர் அடித்தாலும் நமக்கு வந்து அது மறந்துட்டு அடுத்த சீன் நம்ம போயிட்டே இருக்கலாம். நல்லா இருக்குது. பேக்ரவுண்ட் மியூசிக் தான் சூப்பராக இருக்குது. ஓவராலாக படம் வந்து 10க்கு 8 தரலாம். நல்லா ஒர்த்தான படம். நீங்கள் வந்து தேட்டரில் கண்டிப்பாக டிஸப்பாயின்மெண்ட் ஆகாமல் ஒரு டைம் பார்த்துட்டு வரலாம்.
ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். எந்த வல்கர் சீனும் இல்லை. சில படத்தில் பார்த்தீங்கன்னா வைக்கணும்னு வச்சுருப்பாங்க வல்கர் சீன்லாம். இதில் அப்படிலாம் இல்லை. எந்த நீட்டாக பார்த்துட்டு நீட்டாக வரலாம். டபுள் மீனிங் சீன் இல்லை. அந்த ஃப்ரெண்டு காமெடி சீன் சில ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அது ரசிக்கும்படியாக இருக்குது. சில காமெடி சீன்லாம் ரசிக்கும்படியாக இருக்குது.